நான் ஒரு சின்ன தாட் தான் ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸாகவே நம்ம கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. ஆனால் இந்த நெகட்டிவ் இம்பேக்ட்டுங்கிறது ஆல் ஏஜ் குரூப் பீப்புளும், எஸ்பெஷலி வந்து கிட்ஸ் அண்ட் யங்கர் ஜென்ரேஷனை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு கண்ணு முன்னாடி நம்மளுடைய தெரிஞ்சவங்க இல்லை நம்மளோட ஃபேவரட் பர்சன் யாராவது ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அது தப்பு அப்படிங்கிறத போயிட்டு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி, அதை ஜஸ்டிஃபை பண்ணி, அதை நார்மலைஸ் பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் அப்படின்னு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் சங்கீதம் 19:12 என்ன சொல்லுதுன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். நமக்கே தெரியாமல் நம்ம பாவத்தை வந்து அக்செப்ட் பண்ணி வாழ்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. எல்லாரும் பண்ணுறாங்க, இவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுறதுனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. நம்மளுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பை வந்து க்ராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஆனாலும் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்மளுடைய பிள்ளைகள் வந்து டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு லிவ் இன் அ வெரி சேலஞ்சிங் என்விரான்மெண்ட். ஆஸ் அ பேரண்ட்ஸாக, ஆஸ் அ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுத்து, முக்கியமாக whenever they make mistake, they should come into the throne of grace, they should repent personally and they should turn away from that sin அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டியன் ஃபெய்த்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு God has given a very big responsibility in our life. So let's pray for the wisdom. நமக்கு முதல்ல ஒரு ஞானத்தை God கொடுக்கணும். அந்த ஞானத்து மூலமாக நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம வழி நடத்தணும். So let's pray every day for that. Thank you.